Hello everyone, how are you all? I hope you all are fine. Welcome back to my channel. This is Chindraj talking to you. Friends, do you all know how to make tea? I hope you all know how to make tea. Well guys, in this video we are going to learn about the phrases related to drinking tea. So I hope you all are ready for your English lesson. Let's get started. So my dear lovable viewers, in this video we are going to learn about the phrases related to drinking tea. Yes, இன்னைக்கு இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம எல்லாருக்குமே நமக்கு டீ சாப்பிடுற ஹாபிட் இருக்கும். அப்படி நம்ம டீ சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ்லயே சென்டென்சஸ் பேசிட்டு இருக்கோம். சோ நம்ம டீ சாப்பிடும்போது பேசக்கூடிய தமிழ் சென்டென்சஸ் how to tell in English எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். So I hope it will be very interesting and useful. So please do watch it till the end and learn something new. Let's get started. Drinking tea. So இப்போ நம்ம டீ சாப்பிடும்போது என்ன மாதிரி எல்லாம் சென்டென்சஸ் பேசுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படினா நம்ம ஜஸ்ட் ஃபன்னா என்ன கேட்போம் அப்படினா உனக்கு டீ வைக்க தெரியுமா? உனக்கு டீ வைக்க தெரியுமா? நம்ம போன உடனே அவன் சொல்லுவான் ஜஸ்ட் வெயிட் பண்ணு 5 மினிட்ஸ் நான் உனக்கு டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னான்னா நம்ம கேட்போம் உனக்கு டீ வைக்க தெரியுமா? Do you know how to make tea? Do you know how to make tea? சோ உனக்கு டீ வைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல கேட்கிறதுக்கு do you know how to make tea? Do you know how to make tea? And second one in our list is I have habit of drinking tea. I have habit of drinking tea அப்படின்னா எனக்கு டீ குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. ஹாபிட் அப்படின்னா பழக்கம் இல்லையா? எனக்கு டீ குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல I have habit of drinking tea. I have habit of drinking tea. சில பேருக்கு காபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். சோ அவங்க எப்படி சொல்லலாம்? I have habit of drinking coffee. I have habit of drinking coffee. And next one, I have no habit of drinking tea. இது பாத்தீங்கன்னா எனக்கு காபி குடிக்கிற பழக்கம் இல்ல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சோ எனக்கு காபி குடிக்கிற பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல I have no habit of drinking tea. I have no habit of drinking coffee. காபி குடிக்கிற பழக்கம் இல்லையா? So I have no habit of drinking coffee. எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல I have no habit of drinking tea. I have no habit of drinking tea. And this tea is very tasty. This tea is very tasty. டீ நல்லாவே இல்ல அப்படினாலும் நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தா கண்டிப்பா இதை சொல்லுவோம். அப்பதான் நெக்ஸ்ட் டைம் போனா டீ குடிப்பாங்க இல்லையா? This tea is very tasty. This tea is very tasty. இந்த டீ ரொம்ப சூப்பரா இருக்குது. ஓகே. And next, would this tea be good? Would this tea be good? அப்படின்னா இது ஒரு क्वेश्चन. இந்த டீ குடிக்கிற மாதிரி இருக்குமா? இந்த டீ குடிக்கிற மாதிரி இருக்குமா? இதுவும் நம்ம ஃபன்னா கேக்குறதுதான். Would this tea be good? Would this tea be good? Would this tea be good? இந்த டீ குடிக்கிற மாதிரி இருக்குமா? And next one, heat up the tea. Heat up the tea அப்படின்னா டீய சூடு பண்ணு. டீய சூடு பண்ணு. Heat up the tea. Heat up the tea. Heat up the tea. டீய சூடு பண்ணு. And next, it has been cold. It has been cold அப்படின்னா டீ ஆறி இருந்துச்சு. அதாவது சூடு இல்லாம இருந்துச்சுன்னு அர்த்தம். என்னடா இவ்வளவு சீக்கிரம் டீயை குடிச்சிட்டேன், இது ரொம்ப அப்படியே கோல்டா இருந்துச்சு, சூடு இல்லாம இருந்துச்சு, ஆறி போய் இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது ஆறி போய் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தான் இங்கிலீஷ்ல it has been cold. It has been cold. இது ஆறி போய் இருந்துச்சு. It has been cold. It has been cold. And it much bad. It much hotter. It much hotter அப்படின்னா இது ரொம்ப சூடு. It much hotter. சீக்கிரமா டீ சாப்பிடறா, வெளியே டக்குன்னு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப சூடா இருக்குது. It much hotter. It's much hotter. It's much hotter. And did you make tea? Did you make tea? இதுவும் क्वेश्चन தான். டீ போட்டாச்சா? Did you make tea? டீ போட்டீங்களா? டீ போட்டாச்சா? டீ போட்டீங்களா? இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் மீன் பண்ணுது. சோ டீ போட்டு வெயின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் வெளியே போயிட்டு வந்த உடனே கேட்போம் டீ போட்டாச்சா? Did you make tea? டீ போட்டாச்சா? நீங்க டீ போட்டாச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் எக்ஸாக்ட்டா இங்கிலீஷ்ல did you make tea? Did you make tea? And why didn't you make for me? Why didn't you make for me? அப்படின்னா ஏன் எனக்காக போடல, ஏன் எனக்கு போடல? Why didn't you make for me? டீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சொல்லுவாங்க இல்ல நான் உங்களுக்கு டீ போடல, அவங்க 2 பேருக்கு தான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்போம் ஏன் எனக்கு டீ போடல? Why didn't you make for me? Why didn't you make for me? And I don't like tea that much. I don't like tea that much.
I don't like tea that much அப்படின்னா நான் டீ வந்து அவ்வளவா எனக்கு பிடிக்காது, எனக்கு டீ வந்து அவ்வளவா பிடிக்காது, நான் அவ்வளவா விரும்புறது இல்ல. I don't like tea that much. I don't like tea that much. எனக்கு டீ வந்து அவ்வளவா பிடிக்காது. And next one in our list is சில பேருக்கு டீ கொடுத்தோம் அப்படின்னா அந்த டீயை வாங்கி வச்சுட்டு அப்படியே வந்து கதையா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம், நீங்க இப்ப டீ குடிக்கல அப்படின்னா உங்க டீ வந்து ஆறிடும், உங்க டீ வந்து ஆறி வேஸ்டா போயிடும். Your tea will get it cold if you don't drink it now. Your tea will get it cold if you don't drink it now. Your tea will get it cold if you don't drink it now. இப்போ நீங்க டீ குடிக்கல அப்படின்னா உங்க டீ வந்து ஆறிடும். And next one in our list is how do you like your tea? How do you like your tea? Very sweet or little sweet? அப்படின்னா உங்களுக்கு டீ எப்படி பிடிக்கும், ரொம்ப இனிப்பு அதிகமாவா இனிப்பு குறைவாவா அப்படின்னு நம்ம கேட்போம். சோ அதுக்கு தான் இங்கிலீஷ்ல how do you like your tea? Very sweet or little sweet? How do you like your tea? Very sweet or little sweet? And next one in our list is there is no more tea left. Yes, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சென்டென்ஸ் தான். டீ மிச்சமே இல்ல. There is no more tea left. There is no more tea left. டீ வந்து மிச்சம் இல்ல. இப்போ நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு வெளியே போன உடனே நம்மளோட ஃபாதரோ அல்லது மதரோ கேட்பாங்க, மீதி இருக்க டீ எடுத்துட்டு வா குடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டா there is no more tea left. எந்த டீயும் மிச்சம் இல்ல, டீ மிச்சமா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல there is no more tea left. There is no more tea left. And next one in our list is boil some water for tea. Yes, boil some water for tea. அப்படின்னா டீ வைக்கிறதுக்காக தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வை. Boil some water for tea. Boil some water for tea. And I don't feel like drinking tea. Yes, I don't feel like drinking tea. அப்படின்னா எனக்கு டீ குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை அப்படின்னா அது டீ மாதிரியே இல்லைன்னு அர்த்தம். I don't feel like drinking tea. I don't feel like drinking tea. எனக்கு டீ குடிச்ச மாதிரி ஃபீலிங்கே இல்ல. And this tea is not good for health. Tea is not good for health. This tea is not good for health அப்படின்னா இந்த டீ வந்து உடம்புக்கு கெடுதல். இது ஒரு கிண்டலா சொல்றது. This tea is not good for health அப்படின்னா இந்த டீ வந்து உடலுக்கு கெடுதல். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனா சொல்லுவோம், this tea is not good for health. இந்த டீ குடிச்சா உடம்புக்கு வந்து வியாதி வந்துரும். So tea is not good for health அப்படின்னா டீ வந்து உடம்புக்கு கேடு. This tea is not good for health அப்படின்னா இந்த டீ வந்து உடம்புக்கு கேடு. And mix the tea well. Mix the tea well. இப்போ என்ன இனிப்பே பத்தல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா டீயை நல்லா கலக்கி குடிங்க. Mix the tea well. Mix the tea well. டீயை நல்லா கலக்கு. Mix the tea well. And don't put too much sugar in my tea. Don't put too much sugar in my tea. என்னோட டீல வந்து சர்க்கரை அதிகமா போட்டுறாதீங்க. Don't put too much sugar in my tea. Don't put too much sugar in my tea. And let's talk over a cup of coffee. Let's talk over a cup of coffee அப்படின்னா வாங்க காபி சாப்பிட்டு பேசலாமே. Let's talk over a cup of coffee. Or let's talk over a cup of tea. டீ சாப்பிட்டு பேசலாம். Let's talk over a cup of coffee or let's talk over a cup of tea. And the next one in our list is what can I get? What can I get for you? What can I get for you? அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன எடுத்துட்டு வரட்டும்? Tea or coffee? What can I get for you? Tea or coffee? What can I get for you? And next one in our list is I didn't even take my tea today. I didn't even take my tea today. அப்படின்னா நான் வந்து இன்னும் என்னோட டீயை குடிக்கல. இன்னைக்கு நான் இன்னும் என்னோட டீயை குடிக்கல. I didn't even take my tea today. I didn't even take my tea today. And last one in our list is sip the hot tea. Sip the hot tea அப்படின்னா டீயை சூடா குடிங்க. Sip the hot tea. Okay friends, I hope this lesson was very useful to you. I'll see you soon again some other interesting class. Until bye bye. Take care.